தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து வருவோம். Let's go into the word of God. கண்களை மூடுவோமா. Father, we pray that right now that you will take over. நீர் பொறுப்பெடுத்து வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு எதை நீர் விதைக்கணுமோ அதை விதைத்து எங்களை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அடியேனை மறைத்து ஆண்டவரே, வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். Lord, take over. That's all my prayer is, take over. Thank you. In Jesus' name we pray. Amen. Amen. 2025வது ஆண்டின் கடைசிக்குள்ள இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த ஆண்டு எனக்கு ஒரு சிறந்த ஆண்டு? கரங்களை தூக்கி காட்டுங்க. சிறந்த ஆண்டு. ஓகே, உண்மையை சொல்லணும். தேவ சமூகத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆண்டு எனக்கு கொஞ்சம் மோசமான ஆண்டு? கரங்களை தூக்கி காட்டுங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆண்டு கொஞ்சம் இப்படி இப்படி இருந்துச்சு பாஸ்டர்? கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். ஓகே, இப்படி கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, ரைட். சில பேர் சொல்லுவாங்க இந்த வருஷம் எப்படா முடியுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னொரு வருஷம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை தூக்கி காட்டுங்க. கர்த்தர் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கட்டும். Okay, the reason is because sometimes we feel that every year that comes, a new year comes, this year is supposed to be a fantastic year. That's what we all think. அப்படிதான் நினைப்போம். சிறந்த ஆண்டு இந்த வருஷம் கர்த்தர் எப்படி போன வருஷம் நமக்கு கொடுத்தாரு, என்ன மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து பூமி. Remember this verse? ஏசாயா 55 10வது வசனம். அந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனால் இந்த வருஷம் நமக்கு வேற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறோம். People, when you think that next day or the next year or the next month is going to be better, but today is not a very fantastic year or a fantastic day or a fantastic month, I would want you to change your mindset. ஏனென்றால் ஒவ்வொரு நாள், every day in our lives, அவருடைய கிருபை நம்ம மத்தியில அதிகமாய் காணப்படுகிறது. அதை எங்க பார்க்கிறோம்? பிரசங்கி 3:22 பார்க்கிறோம். Lamentations 3:22 says like this, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. Because of the Lord's great love we are not consumed, for his compassions never fail, for they are brand new each morning. That's what verse 23 says. 23 அவருடைய காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? புதியதாய் இருக்கிறதா. So ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையின் நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு 2025வது ஆண்டின் கடைசி நாள். இன்றைக்கு நாச்சும் உங்களுடைய ஆமென் வழிந்து ஓடட்டும். வழிந்து ஓடட்டும். ஆமென். அப்ப எல்லா நாட்களும் நமக்கு மோசமான நாட்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? வருகிற வருஷம் எது? 2026 எனக்கு ஒரு சிறந்த ஆண்டா இருக்கணும். அப்படிதான் நானும் எதிர்பார்ப்போம், நீங்களும் அதான் எதிர்பார்த்தீங்க. And this year I was tasked to give the promised word for 2026 for both the branches, for ourselves and our other branch. So I said on the Lord, and the Lord impressed upon me this word, and this word is found there in Psalms 115 verse 12. சங்கீதம் 115:12வது வசனம் என்ன சொல்லுது? தமிழ்ல யாராச்சும் சத்தமா படிங்க பாப்போம். அப்பதான் நான் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இங்கிலீஷ். The Lord remembers us and will bless us. He will bless his people Israel. He will bless the house of Aaron. Okay. I want to, if there's anyone else who's having another English version, I want you to turn to another version like a New King James Version, NKJV. If you have that New King James Version, can somebody read out loud on that English portion? New King James Version. This one says, remembers us. But there is another verse that I want to share with you. The Lord had been mindful of us. The Lord had been mindful of us. He will bless us. He will bless us. He will bless, He will bless the house of Israel. He will bless, He will bless the house of Aaron. அப்ப இந்த நாளில் எனக்கு எல்லா ஆண்டுகளை பார்க்கலும் எல்லா நாட்களையும் பார்க்கலும் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல யாரேனும் வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும் நம்பிக்கை தான் வாழ்க்கை? Amen. You need to be hopeful people. இன்றைக்கு நம்பிக்கையோடு வருவீர்கள் என்று சொன்னார். ஒரு தைரியத்தோடு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். I want you to know, because I have no time to go into examples today, you must understand that you cannot change the mindset of God.
You can't change the mind of God, because why? I want to give you point 1 right now, and point 1 says God is mindful of you. ஏனென்றால் வசனம் அதுதான் சொல்லுகிறது. Psalms 115 verse 12 says like that, the Lord has been mindful of us and he will bless us. I chose NKJV to share this with you because the general word remembers is something very general. ஆனால் when the word being mindful, when this is being mentioned, அது தமிழ்ல பார்க்கும்போது அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் உன்னையும் என்னையும் அவருடைய நினைவில் வைத்திருக்கிறார். மைண்ட்ஃபுல். அவர் என்னுடைய உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்து அதை அவர் மனதில் வைத்திருக்கிறார், அவருடைய சிந்தையில வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்படி you understand that God is mindful of you. இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், firstly God notices you. Remember this. God notices you. Second, God cares about you. கர்த்தர் உன்னை கரிசனையோடு அவர் உன்னை பார்க்கிறவர். மூன்றாவது, கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. God doesn't forget you. That is the real meaning behind God is mindful of you. That is why I don't want to use God remembers you. I want to use these words. God is mindful of you. இப்ப இந்த மூன்று காரியங்களை பார்க்கும்போது, he notices you, he cares about you, he doesn't forget you. அவர் உன்னை மறப்பதில்லை, அவர் உன்னை கரிசனையோடு பார்க்கிறார். அவர் he notices you. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அவர் உன்னை கவனிக்கிற ஒரு தேவன். இதை யாருக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தாய்க்கு. ஒரு தாயை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், look at the love of a mother. அவளுக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் என்று சொன்னால், அவள் எங்கதான் எப்படிதான் போனாலும், எங்கதான் அவளுடைய கண்கள் சுத்தி கொண்டிருந்தாலும், ஒரு ஓரத்துல அவளுடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கும்? அவளுடைய பிள்ளை மேலதான் நோக்கமா இருக்கும். அதனால தகப்பன்மார்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. Because more than often our fathers are busy men and mothers, they are not very busy. They are not very busy. அதனால அவர்கள் எங்க என்னதான் செஞ்சாலும் சரி, அவர்களுடைய கண்கள் தம்முடைய பிள்ளை மேல இருக்கும். இரண்டாவது என்னவென்று சொன்னால், அவர்கள் they care for their child. ஒரு தன் தாய் பாலகனை மறப்பாளோ என்று வசனம் சொல்லுகிறது. அவள் மறப்பதில்லை என்று வசனமும் சொல்லுகிறது. பாருங்க, when she cares for her child, மற்ற பிள்ளைகள் இருப்பார்கள், மற்ற பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கலாம். ஆனா அவங்க பிள்ளை அந்த தாய்க்கு அவளுடைய ஜீவன். It's a life. So meaning அந்த தாயார் she just does not notices the child, the mother cares about her. மற்ற பிள்ளைகளுக்கு நீங்க போய் ஊட்டுங்கன்னு சொல்லுவா, ஆனா தம்முடைய பிள்ளையை கூட்டிட்டு அவதான் ஊட்டுறவளா இருப்பா. இதெல்லாம் அநேகமா ஊர்ல பார்க்கலாம், சிங்கப்பூர்ல பார்க்க முடியல இந்த நாட்கள்ல. ஏன்னா இப்பெல்லாம் பார்க்கறது அப்பா தான் சோறுகளை ஊட்டி கொண்டு இருக்கிறாங்க. காது உள்ளவர்கள் கேட்கணும்பா. மூன்றாவது காரியம் என்னன்னு சொல்லவா? God doesn't forget you. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. அப்படி என்றால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய டிமென்ஷியா பேஷண்டா இருக்கட்டுமே, அந்த தாயார்கிட்ட இது யாருன்னு கேட்டா மத்தவங்கள மறந்துடுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க. So always when God says I'm mindful of you, we always look at a mother. ஏனென்றால் அந்த தாயாருக்கு இந்த மூன்று காரியம் மறக்கவே முடியாது. அதையும் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய அன்பின் நிமித்தம் சபையை பார்த்து, உன்னை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையோடு தான் நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போகிறோம். God is mindful of you people. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் இந்த சங்கீதம் 115வது சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று I just want to give you a little brief here about why or when was Psalms 115 written. Psalm 115 was written in a time when the Israelites were going through a situation. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாடுகளுக்குள்ள கடந்து போன ஒரு காலத்தில் இருந்தார்கள். 115வது சங்கீதம் 2வது வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் உபத்திரவ காலத்தில் இருக்கிறார்கள். So much so they were going through a period of struggles and pains that the other enemies of them were saying, where is your God? உன்னுடைய தேவன் எங்க? ஏனென்றால் மற்ற தேசங்கள் பார்க்கக்கூடிய வடிவங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேவனுக்கு என்ன இல்ல? வடிவமும் இல்ல, சொரூபமும் இல்ல. அதனால இன்றைக்கு நமக்கு ஒரு தேவன்
அவருடைய பிரசனம் நமக்கு இல்லைன்னு சொன்னா sometimes we get confused. எல்லாருமே இந்த இடத்துல விசுவாசிகளா இருக்கிறோம். But when a struggle, where a pain comes about, sometimes we forget our faith. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? ஆமென். சரியா வரலையே? Amen. People, when hope is not in sight, even our faith sometimes is troubled. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் தான் சொல்லுவோம். ஆனா என்னைக்கு சூறாவளி காற்று நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்குதோ அன்றைக்கு தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? கொஞ்சம் தடுமாறும். அந்த நேரத்துல தான் தேவன் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. அந்த நேரத்துல தான் கர்த்தர் உண்மையா எனக்காக யுத்தம் பண்ணுகிறாரா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். But now the psalmist is saying that God is mindful of you and me. It is not a statement of comfort. It is not a statement of hope. அதாவது இது நம்பிக்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு விசுவாசத்தின் வார்த்தை, உன்னை மறுபடியுமாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. Why do I say that? Now, it is a statement of faith. When God says, I am mindful of you, it is a statement of faith and a statement of reassurance. அப்படி என்றால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை நீ பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் பார்க்காத நேரத்தில் கூட கர்த்தருடைய கரம் உனக்கு பின்பாய் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. Now, even when you don't see the hands of God, how many of you know that the hands of God is still working behind the scenes? It is. When you think that God has forgotten you, நீங்க நினைப்பீங்க கர்த்தர் என்னை மறந்து விட்டார். He is working behind the scenes. உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். Just because you don't see air, can you say that I'm not breathing? You don't say that. We are still breathing. கரெக்ட்டுங்களா இல்லையா? அப்ப அதே போல இன்னைக்கு ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நானும் நீங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலை மேல he is taking charge of everyone's situations. இந்த சாட்சிகளை கேட்டோம். Everybody thought that things will not change, but then there are some testimonies that we just heard. Situations changes. We must always understand God does not work according to our timing. நம்முடைய நேரத்தின்படி என் தேவன் செயல்படுகிறவர் அல்ல, அவருடைய நேரத்தின்படி செயல்படுவார். அவருடைய நேரத்தின்படி செயல்படுகிற வரைக்கும் நானும் நீங்களும் பொறுமையா என்ன செய்யணும்? காத்திருக்கணுமே. அதுதானே பாஸ்டர் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க இங்க இருக்கலாம். People, இன்றைக்கு 2026ஆம் ஆண்டுல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், அவர் உன்னை நினைத்திருக்கிறார். He is mindful of you. 2025வது ஆண்டுல பாடுகளுக்குள்ள கடந்து போனவர்கள் இருக்கிறீங்க, கஷ்டத்துக்குள்ள கடந்து போனவங்க இருக்கிறீங்க, வியாதிக்குள்ள கடந்து போனவங்க இருக்கிறீங்க, இழப்பை சந்தித்தவர்கள் இருக்கிறீங்க. But when you look at our lives, we are standing on the 31st day of December 2025. How many of you can turn back and just say that the Lord has been Ebenezer? Amen. அவர் இதுவரைக்கும் எனக்கு எபினேசராக இருந்திருக்கிறார். அநேகர் did not make it until today, people. ஆனால் இன்றைக்கு எனக்கு உனக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்து இன்னைக்கு நிற்க வைக்கிறார். Yesterday I was looking at a post and I see a 25-year-old boy. He passed on. 25 years old. I think he was involved in an accident in Bali. பாலிக்கு எதுக்கு போயிருப்பாங்க? ஹாலிடே. பாலி ஹாலிடேக்கு போனாங்க. வரும்போது பொட்டியில வர எதிர்பார்த்திருப்பாங்களா? Do you understand what I'm saying? Every day of our lives, never stop to say thank you Lord for life. வாழ்க்கைக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. வாழ்க்கைக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. ஏனென்றால் இதுவரை நடத்தின எபினேசர் இந்த 2026ஆம் ஆண்டுல உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை நிறுத்திருக்கிறேன். நானும் நீங்களும் கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டு பண்ணின கர்த்தர் என்னையும் உன்னையும் நினைத்திருக்க நானும் நீங்களும் தகுதி உள்ளவர்களா? சொல்லுங்க பாப்போம். அபிவாதி turn with me. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். What is man that you are mindful of him, the son of man that you care for him? Who are we? Who are we? But God says, you are in my thoughts. You are in my thoughts. இஸ்ரவேல் ஜனங்கள்
சிறையிருக்கப்பட்டார்கள். எதனால? கீழ்ப்படியாமையினால. ஆனால் அவர்கள் தேவனை பார்த்து குரலிடும் போது கர்த்தர் அவர்களை நினைத்தார் என்று in Exodus என்னது? ஆதியாகமம், யாத்ராகமம் 2வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். We see that the people of Israel, they were held in captivity. But yet when they groaned and when they shouted up to God, the Bible says that he remembered them. He was mindful of his people who were held in captivity. He remembered Hannah when she was praying for a child. ஒரு பிள்ளைக்காக அன்னாள் காத்திருந்தாள். கர்த்தர் அவளை நினைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். நோவா அவன் எங்க இருக்கிறான்? ஒரு எதுல இருக்கிறான்? அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை? அவன் பேழைக்குள்ள இருக்கிறான். கரெக்டா? நோவா தானே பேழைக்குள்ள இருந்தாரு. எனக்கு சில நேரத்துல நீங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப நான் தான் தப்பா சொல்றேன். நோவா பேழைக்குள்ள இருக்கிறான். இப்ப பேழை எங்க இருக்கு? தண்ணீருக்குள்ள இருக்கு. இப்ப தண்ணீருக்குள்ள 150 நாட்கள் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைத்து பார்க்கிறார். God was mindful of Noah because he was in a flood. People, இன்றைக்கு யார் சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ, I want you to know God is telling you, I am mindful of you. Hallelujah. இன்றைக்கு யார் ஜெபித்து உங்க ஜெபம் கேட்கவில்லை என்று இதோ நீங்கள் ஒரு வேதனைக்குள்ள ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை என் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பேழைக்குள்ள இருக்கிறவர்களை போல இந்த இடத்துல இருக்கலாம். உங்களை சுற்றி தண்ணீராய் இருக்கலாம். எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கலாம். You could be in a flood, but you could be in the ark and you do not know where to go, and you are looking up to God here, you are looking up to God there, you are looking at everywhere and you don't see God. Well, God is trying to tell you today, he is mindful of you. He is mindful of you. ஏன் தெரியுமா? நாம் அவருக்கு செல்ல பிள்ளை. எத்தனை பேருக்கு புரிகிறது? We are his beloved. என் பிரியமே, என் ரூபவதியே என்று கர்த்தர் அழகாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை என் நினைவுல வச்சிருக்கிறேயா அம்மா, நான் உன்னை என் நினைவுல வச்சிருக்கிறேன். அப்ப நினைவுல வச்சிருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் இரண்டாவது காரியத்தை என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். யாரை ஆசீர்வதிப்பார்? பாயிண்ட் நம்பர் 2. அவர் யாரை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராம். இப்ப இங்கதான் ஒரு குழப்பம் வரும். இஸ்ரவேல் குடும்பத்தாரை தானே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு, நம்மள ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலையே அப்படின்னு இந்த இடத்துல சில பேர் கேட்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தானே அப்படின்னு. யார் இஸ்ரவேல் ஜனங்கள்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். இத்தனை பேருக்கு தெரிகிறது. Under the new covenant we are the Israelites. புதிய உடன்படிக்கை நிமித்தம் நானும் நீங்களும் எத்தனை பேரு? இஸ்ரவேலர்கள். நானும் நீங்களும் இஸ்ரவேலர்கள். அப்ப when the Lord says I will bless the house of Israel, இஸ்ரவேலுடைய வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது இது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அதற்கு பின்பாய் ஒரு ரகசியம் இருக்கிறது. I want to tell you that secret. என்ன ரகசியம் என்று சொன்னால் இதற்கு பின்பாய் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. என்ன இருக்கு? ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நானும் நீங்களும் இதோ நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உதவி செய்ய மறந்துடலாம், முடியாம போயிடலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் நின்று உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்த தேவன் அல்ல, அவர் உடன்படிக்கையின் தேவன். எத்தனை பேருக்கு புரிகிறது? Now let's look at the people of Israel. இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? தேவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஜனங்கள். கரெக்ட்டுங்களா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆசீர்வாதத்தை யாரிடத்துல சொன்னார்? நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன். யார்கிட்ட சொன்னாரு? யார்கிட்ட? ஜேம்ஸியா? சத்தமா சொல்லுங்களேன். அப்படி வாயாச்சா எனக்கு தெரிஞ்சிருமா? சத்தம் வரணும்ல. மோசைக்கிட்டியா? ஆபிரகாம் சொல்லி இருக்கிறாரு. முதல் வார்த்தை ஆபிரகாம் சொன்னார், அப்புறம் ஈசாக்கு சொன்னார், அப்புறம் யாக்கோபு சொன்னார். முற்பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள். The forefathers.
he shared this promise, this covenant, or the word of covenant to these three people and said, I will bless you people. இதுல நெருக்கமான, அதாவது very close to what God has said. அதை பார்க்கலாமா? ஆதியாகமம் 17:7 இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆங்கிலத்துல I will establish my covenant Ah. as an everlasting covenant between me and you and your descendants after you for generation come to be your God and the God of your descendants after you. I will establish my covenant as an everlasting covenant between me and you and your descendants after you for the generations to come. அப்புறம் ஒரு காமன் வருது. To be your God and the God of your descendants after you. Meaning he is saying that I have made a covenant and I cannot break it. How many of you understand that? நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்து விட்டேன், என்னால் அதை உடைக்க முடியாது. ஏன் தெரியுமா? Israel, or the people of Israel, was very close to God's heart. அப்ப இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் நிமித்தம் நானும் நீங்களும் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். We are close to God's heart. Even though we make mistakes, even though we blunder, even though we fall, God cannot, what should I say? God cannot punish us because of the covenant he made to Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்துட்டாரு. அவரை அதை வாபஸ் வாங்க முடியாது, அவர் செய்ய மாட்டார். அவர் உடன்படிக்கையின் தேவன் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்? Yes, we make mistakes and God punishes us sometimes, correct? அவர் சிறையிருப்புக்குள் தம்முடைய ஜனங்களை 430 ஆண்டுகள் அனுப்புகிறார் என்று வசனத்தை பார்க்கிறோம். 430 years. His beloved people went into exile, went into captivity. Why? They disobeyed. But did he abandon them? No. He always remembers his children and he uses Abraham as a bridge of blessing between him and the people. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரை ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேலின் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க, என்னுடைய கிரியை நீங்க 2025 பார்த்திருக்கிறீங்க. No one else have seen it, but you have seen my hands, you have seen my works, you have seen my miracles, you have seen my wonders in 2025 and before that. Will you believe that in 2026 I will do what I have said I will do? Because now he says he is mindful of me. இப்ப சொல்றாரு, நான் உன்னை என் நினைவில் வைத்திருக்கிறேன். He says I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இதுவரை ஆசீர்வதித்த தேவன் இனிமேல் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஆண்டவர் அப்பொழுது செய்தார், இப்பொழுதும் செய்வார் என்ற விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். யாருக்கு இல்லைன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஓகே, முடிச்சிருக்கீங்க எல்லாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ சில நேரங்களில் நாம் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறோம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனத்தாரும் அப்படித்தான் செய்தார்கள். He sent them into captivity. சிலரை கர்த்தர் கண்டித்தார், கண்டித்து உணர்த்தினார், ஆனால் கைவிடவில்லை. அதனால் இந்த 2026 ஆண்டில யாரேனும் இந்த இடத்துல நின்று கொண்டு கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என் சூழ்நிலையை மறந்துட்டாரு, ஏதோ என்னுடைய பலவீனத்தை இனிமேல் அவர் எடுத்து போட மாட்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னா உடன்படிக்கை செய்த தேவன், உடன்படிக்கை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. God's covenant does not allow him to destroy you and me even though we are sinners. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் எனக்கும் உங்களுக்கும் என்ன மிஞ்சி இருக்கு தெரியுமா? மரணம் தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இது வரைக்கும் கர்த்தரை தள்ளி வச்சிருக்கலாம். கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் சண்டே ஈவினிங் முடிச்சு அதே இடத்துல பார்க் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி காடியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். I and you need to place ourselves in a position where you can receive from God. Sometimes that's what we do. We always think that we are perfectly placed and we think, God, I'm here, bless me. But here God is like scratching his head and saying, that's not where I told you to stand. அந்த இடத்துல நான் உன்னை நிக்க சொல்லலையே, இந்த இடத்துல நான் உன்னை நிக்க சொல்லலையே. There are many people who will go church after church, church after church, church after church. I'm not looking down on anyone here. ஒரு சபையை விட்டு போயிடுவாங்க. நான் உன்னை சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பார் என்று சங்கீதக்காரர் 1வது சங்கீதத்தில் சொன்னதை போல, where God places you, you are the seed, you are placed there. அந்த இடத்துல தான் நீ வளர முடியும். How many of you understand that? You cannot conveniently uproot yourself. No, I will place myself here என்று சொல்லி நீங்கள் இன்னொரு இடத்துல போய் உங்களை நீங்கள் விதைப்பீர்கள் என்று சொன்னால் விதைப்புல தான் நிப்பீங்களே தவிர என்ன இருக்காது, வளர்ச்சி இருக்காது. How many of you understand that today? You need to be very careful, people. Because when God tells you to be here so that I will bless you, ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல நில்லுப்பா, ஏனென்றால் நான் உன்னை என் நினைவில் வைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் போதுதான் நான் ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். காதுள்ளவர்கள் அநேக நேரங்களில் அப்படிதான் தேவனை தான் தேடணும்னு சொல்லுவோம், ஆனால் தேவனை விட்டுட்டு உலகத்தை தேடிக்கிட்டு இருப்போம். அநேக நேரங்களில் அப்படிதான் தேவன் வைத்து விட்டு என்னுடைய பொறுப்புகள் பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். அநேக நேரங்களில் அப்படிதான் தேவன் தான் முதன்மை என்று வசனத்தை கேட்டும் கூட குடும்பத்தை முதன்மையாய் வைத்திருப்போம். அப்படிதான் இன்றைக்குமே தேவன் தான் எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு என் வேலை என்னுடைய பிசினஸ் தான் முதல்ல வைப்போம். And you expect God to bless you. I don't see the logic here. I don't see the logic. Because the Bible says, draw near to me and then I will draw nearer to you. The Bible says, remain in me and I will remain in you. வார்த்தை நமக்கு கண்ணு மாதிரி தெரியுது. Seek his kingdom first and his righteousness and all things will be added. முதலாவது என் ராஜ்யத்தையும் என் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே. சிலதுன்னு சொல்லலையே, அவர் சொல்றாரு எல்லாத்தையும் நான் கூடவே கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் அப்படியாய் செய்யாதவர்கள் யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால், I want you to remember that God has plans to bless you because he is mindful of you. So he says, place yourself in a position where you can see me every day. ஒவ்வொரு நாளும் என்னை நீ சந்திக்கக்கூடியவனாய், ஒவ்வொரு நாளும் என்னோடு நீ பேசக்கூடியவனாய், ஒவ்வொரு நேரமும் நீ என்னை பார்க்கக்கூடிய இடத்துல நீ உன்னை வைத்துக்கொள், அப்பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். காது உள்ளவர்கள் கேட்கணும். And when you think God is going to bless you, he is going to open up the heavens and bless you with riches, then you are in for some sad stories here. Because God's blessings does not mean it's about riches. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஐஸ்வர்யமும் பணமும் மட்டுமில்ல, அவருடைய பாதுகாப்பு என்னுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னை நிலைநிறுத்த வைத்திருக்கிறார், அது அவருடைய ஆசீர்வாதம். எனக்கு சமாதான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அது ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஒரு நல்ல உறவை கொடுத்திருக்கிறார், அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஆவிக்குரிய தயவு கிடைக்கிறது, I have spiritual favor, அது தேவனுடைய ஆசீர்வாதம். என்ன, அவர் என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் அவருடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள நானும் நீங்களே நிக்கிறோம், பாத்தீங்களா? அது அவருடைய ஆசீர்வாதம். So always don't limit yourself to thinking that when God says I want to bless you, your bank balance is going to go up. But that does not mean that's not going to happen. Because that's what book of Exodus says. It is God who gives you the wisdom to generate wealth. That's what the Bible says too. So இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் காரணரை நீங்கள் முதலாவது தேட வேண்டும்.
You want the blessings of the kingdom of God, then you need to find the source of the blessing. You know, who's the source of the blessing? I can't hear that. Who's the source of the blessing? Huh? Jesus. Okay. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். He will bless you. திருப்பிக் கொள்ளுங்களேன் ஒரு வசனம். ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். Zechariah 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Return to your fortress, O prisoners of hope, for even now I announce you what? That I will restore twice as much to you. So God is expecting you to return back those lost ships of 2024, 2025. God is saying, return back so that you can be able to receive my blessings. The Lord will bless Israel means He is going to stay true to His promises. அவர் கொடுத்த உடன்படிக்கையில் நடந்து வருகிற வாக்கு தத்தங்களுக்கு அவர் உண்மையாய் இருக்க போகிறார். Meaning you will continue to receive His protection, you will continue to receive His care, you will continue to receive His presence. எத்தனை பேருக்கு புரிகிறது? தொடர்ச்சியாய் அவர் உன்னை நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினால உன்னை அவர் நிறுத்த போகிறார். So don't look at the sight of things that's happening, because 2 Corinthians 5:7 இப்படியாய் சொல்லுகிறது, we don't live by sight, we live by faith. I want to tell you something. 2026 is going to be a very challenging year for the world. I'll also caution you with that. I can't butter you up with all the blessings. 2026 will be a very challenging year for the world. But there's always a but. But Psalms 115 verse 12 is for anyone and everyone who wants to cling on to the promise of God. When He says, I will bless you, those people out there may not be blessed, but you will be blessed. Amen. Those people may not be protected, but you will be protected. Amen. If you can remember Isaac, ஈசாக்கை நினைத்து பார்க்கும்போது அந்த தேசத்தில் பஞ்சம் இருந்ததாம். ஆனால் அவன் எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானா. ஐயா, அவனை சுத்தி பஞ்சம் இருக்குங்கயா, அவனை சுத்தி எல்லாமே குறை இருக்கு, ஒன்றுமே நன்மை இல்லை, ஆனால் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருந்தான். We need to be people holding on to the covenant of God. இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், people 2026 I'm going to bless you அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுவரை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, இனிமேல் என்னை ஆசீர்வதிப்பாரோ என்ற நீ ஒரு சந்தேகத்தோடு இருப்பாய் என்று சொன்னார். இந்த இடத்தை விட்டு நீ இப்பொழுது ஓடி போவதுதான் நலம். காது உள்ளவர்கள், ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. Without faith it is impossible to see God. So how are you going to receive from God when you don't believe what God is saying? So we need to believe today. How many want to believe with me? Hallelujah. மூன்றாவது காரியம் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் நினைவில் வைத்திருக்கிறேன். இரண்டாவது காரியம் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது காரியம் சொல்லுகிறார், நான் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஆரோனின் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, because it is associated with us. ஆரோனின் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது ஆரோனின் குடும்பத்தார் யார் என்று பார்க்கலாமா? சரி, ஆரோன் யாரு? ஆரோன் யாரு? மோசேயுடைய சகோதரன். ஓகே, மோசேயுடைய சகோதரன். அவன் யாரு? அவனுடைய அடையாளம் என்ன? come on louder. high priest. அவன் தான் இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியன். ரைட்டுங்களா? ஆசாரியன்னா என்ன? அன்னைக்கு நான் தினமும் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டுல 2 பேருக்கு தான் வல்லமை இருக்கு. There is only 2 people who had power in those Old Testament days. யார்? ஒன்று ஆசாரியன், இரண்டாவது ராஜா. இந்த 2 பேருக்கு தான் வல்லமை அதிகாரமும் இருந்தது. இப்ப ஆரோன் வீட்டார் என்று சொல்லும் பொழுது அதிகாரத்துக்குரியவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆரோனின் குடும்பத்தார் யாரு? ஆசாரியர்கள். இப்ப நானும் நீங்களும் யாரு? நானும் நீங்களும் யாரு? திருப்பிக் கொள்ளுங்களேன். திருப்பிக் கொள்ளலாமா? வேவி 1 பேதுரு 2:9.
நானும் நீங்களும் யாரு? சத்தமா படிங்களேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen people, a royal, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of Him who calls you out of darkness into His wonderful light. So who are you people? Chosen. We are the chosen ones. We are a royal priesthood. ஆசாரிப்பு கூட்டத்தினராய் நானும் நீங்களும் இருக்கிறோம். I want to come back to what Aaron's role was. ஆரோனுடைய அடிப்படை பொறுப்பு என்ன தெரியுமா? 3 காரியங்கள் அவன் செய்வான். There are 3 things that Aaron the priest will do. What will he do? He will offer sacrifices. He will teach the law. And the third thing, he will be leading the people in worship. 3 things. ஆரோனின் குடும்பத்தார் என்னென்ன செய்வாங்க? பலி செலுத்துவார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு ஆராதனை நடத்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் ஆரோனின் வீட்டாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது, ஆரோனின் வீட்டாரை போல இருக்கிற ஆசாரியர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த ஆசாரிப்பின் பொறுப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது நமக்கு முக்கியம். பிகாஸ் அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போனார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு மறுதலித்து போனார்கள். You know, there was a season when the people of Israel, they discarded God. They didn't want God. They rejected Him. அந்த 12 கோத்திரங்களும் உடைந்து போனது ஞாபகம் இருக்கா? ஆனால் அந்த லேவிய கோத்திரம் மட்டும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள். கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்கள். அதனால லேவி கோத்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். How many of you understand what I'm saying? Amen. People, don't look at situations, don't look at the chaotic world. இன்றைக்கு கர்த்தர் மேல உங்கள் கண்கள் இருக்கட்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆரோனின் குடும்பத்தாராய் பிரதான ஆசாரிய கூட்டமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். உங்களிடத்துல தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு தெரியும், ஒரு ஆசாரியன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் பிறரை ஆசீர்வதிக்க முடியாது. If the priest is not being blessed, he cannot bless others. So today I and you need to be blessed. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆரோனின் குடும்பத்தாராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. அட்ஜஸ்ட்மென்ட்னா என்னன்னு தெரியுதா? எதுக்கோ அட்ஜஸ்ட் பண்றோம். என்ன பாஸ்டர், இது எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதா? இன்னைக்கு அநேகர் அட்ஜஸ்ட் பண்ணனாலதான் அநேகர் ஆசாரிப்பு கூட்டத்தில் இருந்தவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஆசாரியர்கள் யார் தெரியுமா? இப்ப நான் சொன்ன 3 காரியம் செய்வான். பலி செலுத்துவான், தேவனுடைய வார்த்தையை அறிந்தவனாய் காணப்படுவான், அப்புறம் ஆராதனை செய்கிறவனாய் இருப்பான். இந்த 3 காரியத்தை இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. Because you cannot call yourself Aaronic worshipper. ஆரோனின் சந்ததியிலிருந்து வருகிற நான் ஒரு ஆராதனை வீரன் என்று நீ எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? நீ பலி செலுத்தக்கூடியவனாய் காணப்படணும். எதை பலி? How many of you know that sacrifice is all about pain? Sacrifice is all about pain. பலி செலுத்துவது என்று சொன்னால் அதுல கொஞ்சம் வலி இருக்கும். எத்தனை பேருக்கு ஜெபத்துல நீங்க பலி செலுத்துறீங்க? உபவாசத்துல எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? துதியில எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? You need to sacrifice. ஏனென்றால் அன்றைக்கு ஆரோன் குடும்பத்தார் அதை தான் செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். And today, the last days church, we need to sacrifice. You and me, when we are called to be like Aaron, the priest, then we need to be people who are sacrificing. And they were called to teach the law. தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். ஐயா, கற்றுக் கொடுக்கணும்னா முதலாவது வார்த்தை எனக்கு தெரியணும்யா. I need to know the word of God before I teach others. இன்னைக்கு எனக்கு வார்த்தையே தெரியல. வார்த்தை ஏன் தெரியல? சபைக்கு வரல. ஏன் சபைக்கு வரல? டைம் இல்ல. ஏன் டைம் இல்ல? என் வேலை அப்படி இருக்கு. ஏன் வேலை அப்படி இருக்கு? என் குடும்பம் இப்படி இருக்கு. ஏதேதோ சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். ஆனால் எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த இடத்துல நாம் காணப்படவில்லை.
பைபிள் ஸ்டடிக்கு வரீங்கன்னா அதுக்கு முடியாது. என்ன பாஸ்டர் குத்தி காட்டுறாரு அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர். இந்த நேரத்துல தானே குத்தி காட்ட முடியும். புரியுதா? கொஞ்சம் வலிக்கும்ல அப்பப்ப. சரி, ஒன்று அவர்கள் பலி செலுத்தினார்கள், இரண்டாவது வார்த்தையை அறிந்தவர்களாக இருந்தார்கள், மூன்றாவது என்னன்னா ஆராதனை. ஆராதனை ஐயா, ஆராதனைனா பேண்டு, சத்தம், மியூசிக், மைக்கு, இது ஆராதனை இல்லைங்கயா. ஆராதனைனா என்ன? A quiet time with God. You sit down, you just worship God. You close your eyes, you just praise Him. You just pray unto Him. You just submit to Him. That war room, that cry room, the தனிப்பட்ட ஒரு அறையில் போய் தேவனோடு நீயும் அவரும் சஞ்சரிப்பது, அந்த ஆராதனை நம்ம மத்தியில இருக்கிறதா? இந்த மூன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது, ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்துல நானும் நீங்களும் மிஸ் ஆயிடுவோம். I cannot miss that, because God is telling you this today, that He is going to bless the house of Aaron. ஆரோனின் வீட்டாரை அவன் ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ ஒரு சபை, இஸ்ரவேல் என்று சொல்லுகிறதை சபைக்கு அநேக நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்கலாம். Israel can always be compared to the church. Now, can the church become Aaron? Can the church become a high priest? Yes, you can. Under the new covenant, you can. But to be an Aaronic worshipper, you need to be a person who can sacrifice. You need to be a person who knows the law or the word of God. You need to be a worshipper. இந்த மூன்று காரியமும் உனக்குள்ள செயல்படும் என்று சொன்னால், நீ இஸ்ரவேல் வீட்டாரை பார்க்கிலும் இன்னும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே இருப்ப. எத்தனை பேருக்கு புரிகிறது? பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேச மாட்டார். யார்கிட்ட பேசுவாரு? ஆசாரியர்கிட்ட தான் பேசுவாரு. ஞாபகம் இருக்கா? ஆசாரியர்கிட்ட தான் பேசுவாரு. அப்ப பாஸ்டர், நீங்க பழைய ஏற்பாடுக்கு போறீங்களே, நான் தான் கடைசி நாள், நான் தான் ஒருத்த காலில் நிக்கிறேன், நான் தான் கடைசி நாள் திருச்சங்க. இப்ப நான் நியூ டெஸ்டமென்ட்னுடைய பிலீவர் ஆச்சேன். அப்ப ஏன் பழசை கொண்டு வரீங்க? விட்டுடலாமா? பழச 10 கட்டளை விட்டுடலாமா? முடியாது. அதை நிறைவேற்றதான் வந்தேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. I came to fulfill it. That's what the Lord Jesus said. So what I'm trying to say is, strive to become like Aaron. Be that high priest that 1 Peter 3:9 says, or 2:9 says. Strive to be that royal priesthood. Strive to be a chosen person or chosen people. ஒரு ராஜரீக ஆசாரியனாய் மாறுவதற்கு பிரயாசப்படுங்கள். 2026ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, பிரயாசப்படுங்க. ஏனென்றால் கர்த்தர் சொல்றார் 2026ல நான் உன்னை அப்படிப்பட்ட வீட்டாராய் இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். He said, I will bless you. Don't lose out on the promised word of what God is giving to the church. 2026 He says, I will bless the house of Israel, I will bless the house of Aaron. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன், ஆரோனின் குடும்பத்தாரை நான் ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது? 2026ஆம் ஆண்டு. ஆனால் இதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று ரொம்ப 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 முக்கியம். என்ன தெரியுமா? நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படணும். A heart filled with thanksgiving. A heart being thankful for what God has done. How many of us are thankful for what God has been doing to us or doing for us in our midst? Have you been really thankful? Or you people are seasonal? You will only thank God during seasons. ஒவ்வொரு நிமிஷம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நீங்க நன்றி சொல்லும் போதுதான் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு கதவை திறப்பதற்கு உரியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Only when you become a person who's thankful for what God has done, you are automatically opening up another door for the Lord to bless you. Don't miss out. That's what I'm saying. Be thankful for what God has done for you. Let go of what people have done to you. Let go of what people have done to you. உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் அநேக வேதனைகள், அநேக காயங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின முறுமுறுப்புகள். Let it go. Let it go.
People, யோபு குறித்து உங்களுக்கு தெரியும் தானே? அவனுடைய வேதனையில, அவன் கஷ்டத்துல, அவனுடைய நஷ்டத்துல ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான். He was thankful. அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? How was his ending? The end was double-fold blessings. Just not the double-fold blessings. God took away whatever the suffering he was going through and then blessed him with double-fold blessings. And that is the kind of blessings God is ready to dispense to anyone and everyone who wants to look up to him in 2026 to receive from God the blessing that is due to us. நமக்குரிய 2026 ஆண்டில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த இடத்துல நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Open your heart, people. Open your mind in this season. Open your heart. Open your mind. Know who you are. இந்த ஆண்டில, இந்த காலங்களில நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Because you cannot carry Egypt into the new year and expect to walk fully into the promised land. How many of you understand what I'm saying? You cannot carry your Egypt and carry it on into the promised land and you think everything is going to be fine. It's not going to happen that way. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு புதிய காலத்தை நான் தருகிறேன், ஒரு புதிய வாக்கு தத்தத்தை நான் கொடுக்கிறேன், ஒரு புதிய வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ உன்னை 2026 ஆண்டுல உன்னை ஒரு புதிய சிருஷ்டியா என்னிடத்துல அர்ப்பணிக்கிறாயா, அல்லது are you going to surrender yourself to God as the new you? Because God is promising you a new season, God is promising a new promise, God is promising you light. Claim it. Claim it today. People, claim it today. We're going to pray. I want you to think today about what I have said. It's not about my word. And the First Psalms 115 verse 12. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தை தான் நம்மை, it's going to be the word for the season. கர்த்தர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். The Lord is mindful of us. He will bless us, he will bless the house of Israel, and he will bless the house of Aaron. காதுள்ளவர்கள் எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன்? I want to receive it, Lord. I want to receive the word of God. I want to receive the covenant. I want to remember that God is not a God who says and forgets what he said. அவர் சொன்னதை மறந்து போகிற ஒரு தேவன் அல்ல, அவர் நினைத்திருக்கிற ஒரு தேவன். அவர் மறந்து போகிற ஒரு தேவன் அல்ல, அவர் உன்னை அவர் மனதில் வைத்திருக்கிற தேவன். இன்றைக்கும் அநேக நேரங்களில நானும் நீங்களும் அவரை மறந்திருப்போம். அவர் சொல்லுகிறார்,